ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். முதல் கமெண்ட் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ராஜசேகரன் அப்படின்ற நண்பர் மிட்ரேஞ்ச் பட்ஜெட்டில் 20 to 25K கேமிங்க்கு எந்த பிராண்டில் நல்லா இருக்கும், ரியல்மி, ஒன் ப்ளஸ், விவோ, ஐக்கூ ஆர் போக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கேமிங் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது ஐக்கூ தான். ஏன்னா அவங்க அந்த கேமிங் அப்படின்னாலே அவங்க ஏதோ ஒரு சின்னதாக ஆப்டிமைசேஷன் இவங்க எல்லாரோடவும் நல்லா வந்து பண்ணுறாங்க. அது ஃப்ளாக்ஷிப் லெவல் ஆகட்டும், இல்லை என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் ஆகட்டும், இல்லை மிட்ரேஞ்ச் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பொட்டன்ஷியலான ப்ராசர் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா மிச்சவங்களை விட இவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. எட்ஜுன்றதை விட அவங்க அதை இன்னும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணும்போது இருந்துச்சு, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யூஸ் பண்ணும்போது இருந்துச்சு. இப்போ 20 to 25K ஐகோட நியோ 10R ஆனால் பேஸ் வேரியன்ட் தான் வந்து கிடைக்குது. நீங்கள் இதே வெயிட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா இன்னும் ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ணீங்க, இல்லை ப்ரைம் டே சேல் வரும், அதையும் தாண்டி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஆயுத சேல்லாம் வரும். அப்போல்லாம் இன்னும் கம்மியாகி 21,000 22,000 கூட வந்து பார்த்தீங்கன்னா 128GB வேரியன்ட் வந்து கிடைக்கலாம். இல்லை 256GB வேரியன்ட். இப்போ எப்படி ரியல்மி GT60 வந்து 256GB வேரியன்ட் எப்படி அண்டர் 25Kலாம் கிடைச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பர்சனலாக எனக்கு வந்து கேமிங் அப்படின்னு சொன்னனால மட்டும் நான் ஐக்கூக்கு வந்து எட்ஜ் வந்து சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்கள் யாராவது இப்போது சொன்ன பிராண்டு கூடவும் சேர்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிராண்டு நீங்கள் வந்து கேமிங்க்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். ரெட்மியாக இருக்கலாம், இல்லை சாம்சங்காக இருக்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ் பண்ணதில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ $1+ in 2025 ஓகேவா, ஐ எம் கோயிங் டு பை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. உண்மையாலே ஒர்த்து. நீங்கள் அண்டர் 30Kக்குள்ளே வந்து உங்களுக்கு 256GB வேரியன்ட் தான் வந்து இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அமேசான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்குது. மேபி ஏதாவது சேல் வரும்போது மட்டும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களா, இல்லை 13R சேல் பண்ணணுன்றதுக்காக இதை வந்து அப்படியே ஒழிச்சு வச்சுட்டு எதுவாவது சேல் ஆரம்பிக்கிறதுக்கு 1-2 நாள் முன்னாடி மட்டும் இது ஆஃபர் சேல்ஸில் விடுவாங்களா அப்படின்றது தெரியல. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோர்லையோ இல்லை அமேசான்லேயோ வந்து உங்களுக்கு கிடைக்குது 256GB வேரியன்ட் ஒரு 29,000 அந்த மாதிரிலாம் கிடைக்குதுன்னா செம வேல்யூ ஃபார் மணி தான். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷா பர்வீன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 12R எடுக்கலாமா இல்லை 13R எடுக்கலாமா, எனக்கு கேமரா ஃபஸ்ட்டு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அது என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன் ப்ளஸோடைய 13Rல உங்களுக்கு 2x டெலிஃபோட்டோ வந்து இருக்கும். உங்களுக்கு நிறைய நீங்கள் டெலிஃபோட்டோ லென்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எடுப்பீங்க. அந்த மேக்ரோஸும் நீங்கள் அது மூலமாக எடுக்க ட்ரை பண்ணுவீங்க. அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஒன் ப்ளஸோடைய 13R வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே, 6000 mAh பேட்டரி, அப்புறமா அங்கே ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 8 Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலெல்லாம் எந்த விதமான குறையும் இருக்க போகிறதில்ல. இப்படியே இந்த சைடு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன் ப்ளஸோடைய 12Rல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 8 MP அல்ட்ரா வைடு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே 16 MP ஆவரேஜாக தான் இருக்கும் செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும். அந்த 16 MP கொஞ்சம் மாற்றிட்டாங்கன்னா நல்லா இருக்கும், ஆனால் மாற்ற மாட்டாங்க. உங்களுக்கு ப்ரீமியமான பில்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கர்வ் டிஸ்பிளே வேணும், இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா அண்டர் 30Kக்குள்ளே தான் என்னோட பட்ஜெட் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒன் ப்ளஸ் 12R வந்து போகலாம். இங்கே கேமரா அப்படின்னு சொல்லும்போது அந்த டெலிஃபோட்டோ லென்ஸை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கன்னா 13R வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகும். நெக்ஸ்ட் மாஸ் மணி அஃபிஷியல் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா NFC-னா என்ன, ரியல் லைஃப்பில் என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. NFC அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது அதோட ஃபுல் ஃபார்மு. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்மளுடைய டெபிட் கார்டு, ATM கார்டு, அதுதான் ரெண்டுத்தில் எதுவும் எல்லாமே ஒன்று தானே. நம்மளுடைய கிரெடிட் கார்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டேப் டு பே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பல பேர் வந்து பல கடைக்கு போயிட்டு ஷாப் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஒரு சிப் இருக்கும். அந்த சிப்பு வந்து என்ன வேலை செய்யும், இந்த NFC எந்த இதுனால வேலை செய்யும்னா, ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர் அதுக்கும் குறைவான ரேஞ்சில் ஒயர்லெஸ்ஸாக அதோடைய டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ரெண்டுமே வந்து கம்யூனிகேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த டெக்னாலஜி தான் இந்த NFC. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ATM கார்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பிங்லாம் போகிறோம் அப்படின்னா டேப் பண்ணிட்டு நம்ம பே பண்ணுவோம் பார்த்தீங்களா. அது இப்போ என் ஃபோன்ஸ்லேயும் ஆல்ரெடி பழைய ஃபோன்ஸில் நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ நிறைய மிட் ரேஞ்ச் ஃபோனு, லோ ரேஞ்ச் ஃபோன்ஸ்லாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா NFC வந்து எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த NFC மூலமாக நம்ம ஃபோன் மூலமாக வந்து பே பண்ண முடியும். எப்படின்னா நம்மளுடைய பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்லலாம் போனீங்கன்னா NFC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய கார்டு டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் கூட லிங்க் பண்ணுறோம்னா NFC ஆன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி
கார்டை டேப் பண்ணி பே பண்ணுவோமோ, ஒரு வேளை கார்டு எடுத்துகிட்டு போகல, ஃபோனை தான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஃபோனை டேப் பண்ணி நம்ம வந்து பே பண்ணலாம். ஸோ இந்த நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன், ஒரு டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸ்க்கும் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சில் கம்யூனிகேட், ஒயர்லெஸ் டெக்னாலஜி மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வந்த டெக்னாலஜி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த NFC. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இதை விட இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும், நான் இதை வந்து வேறு இடத்துலலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கனாலும் எங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இங்கே மட்டும் தான் இல்லை, நம்ம பர்சனலாக கஸ்டமைஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் அமேசானெல்லாம் போனீங்கன்னா NFC டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த NFC டேகை வாங்கி அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லை வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை டேப் பண்ணால் போதும், அந்த NFC-யை வந்து நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு எம்டி NFC சிப்பு, அதை வந்து நம்ம வந்து எப்படி வேணால், அது அந்த சர்க்கிளாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த NFC சிப்பு. அதை வந்து நம்ம வந்து எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக போயிட்டு டேப் பண்ணும்போது இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நிறைய NFC டேக்ஸ்லாம் வந்து அமேசான்லலாம் விற்கிறாங்க, அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியே யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா Realme P3 Ultraவா இல்லை ஐகோடைய Neo 10R அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்கள் கேமிங்க்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அண்ட் தென் வந்து பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம், எனக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் ரொம்ப முக்கியம், இது எல்லாமே நினச்சிங்கன்னா ஐகோடைய Neo 10Rக்கு செம எட்ஜ் இருக்குது. அதுவும் நீங்கள் கார்டு ஆஃபர் அது இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களால் அண்டர் 25K கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் Realme P3 Ultra போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே எனக்கு ரொம்ப முக்கியம், அண்ட் தென் லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கணும். Realme UI Fun Touch OS விட கண்டிப்பாக Realme UI வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. நான் பர்சனலாக ரெண்டுமே யூஸ் பண்ணதில் எனக்கு Realme UI கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டர்ன்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் வந்து கொடுத்துச்சு. இது எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போகலாம். ஆனால் நீங்கள் அதில் ரொம்ப ஹெவியாக கேம் விளாடுவீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. ஐகோடைய Neo 10R தான் வந்து செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6400 mAh. ஸோ அந்த கேமிங்கு பேட்டரி இதுலலாம் ஐக்கும் வந்து நல்லா தான் இருக்காங்க. அங்கேயும் இன்னும் பேட்டரியும் அதிகம் அப்படின்றனால கண்டிப்பாக அங்கே ஒரு எட்ஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் இருக்குது. அண்ட் தென் ஒரு நண்பரும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி சொல்லியிருந்தார் இன்ஸ்டாகிராமில், எப்படின்னா நல்லா இருக்குது ப்ரோ, ஐக்கூ Neo 10R நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், நான் கேம்லாம் வந்து விளையாடிட்டு தான் இருக்கேன், எனக்கு எந்த விதமான லேகோ எதுவுமே இல்லை, சூப்பராக தான் இருக்குது, சார்ஜும் சூப்பராக நிற்கிது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அவர்கிட்டயே நம்ம வந்து கேட்டிருந்தோம், ப்ரோ முடிஞ்சால் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வந்து இங்கேயே ஷேர் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ எப்படியே ஃபுல் நோட்ஸ் மாதிரி எனக்கு ஷேர் பண்ணிங்கனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம். அவரும் வந்து கண்டிப்பாக நான் ஒரு மாதம் கழித்து நான் வந்து சொல்கிறேன் ப்ரோ, ஒரு மாதம் 1.5 மாதம் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நீங்கள் யாராவது ஐக்கோட Neo 10R யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, இனிஷியலாக எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 50 மெகாபிக்சல் பிரைமரி சூப்பராக இருக்கும். அந்த 8 மெகாபிக்சல் டே லைட்டில் அல்ட்ரா வைட்லாம் நல்லாயிருக்கும். இருட்டு அப்படின்னு போயிட்டு சொன்னால் அதுக்கு மாலைக்கண் நோய் தான். ஸோ அது ஐக்குவாக இருந்தால் என்ன, ரியல்மியாக இருந்தால் என்ன அப்படின்றது தான் ஒரு ஃபீல். அதுக்கு அடுத்தது செல்ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க P3 Ultraவில். நம்மளால் 4K வீடியோஸ்லாம் எடுத்துக்க முடியாது மேக்ஸிமமாக. இதே ஐக்கோட Neo 10Rல 32 மெகாபிக்சல் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 4K அவுட்புட்லாம் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் பெரிய டிஃப்ரென்ஸ். ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கூ Neo 10R வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஃப்ளாட் டிஸ்பிளே இது எல்லாமே யோசித்தாலும் எனக்கு அது சைடே போயிடலாம். எனக்கு அந்த லுக்ஸ் அண்ட் டிசைன் ரியல்மி சூப்பராக தான் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே எனக்கு இருக்கிற ஒரே சின்ன இக்கு வந்து எங்கே இருக்குன்னா அந்த மீடியாடெக்கோடைய 8350 Ultra அப்படின்ற ஒரே ஒன்றுத்தில் தான் இருக்குது. ஏதாவது அப்டேட்டில் வரும்போது நெட்வொர்க் இஷ்யூ இல்லை ஆல்ரெடி நெட்வொர்க் இஷ்யூவோடு இருக்குமா இப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டும் ஐக்கூ Neo 10R ஓகே, இங்கே ஸ்னாப் ட்ராகன் தானே யூஸ் பண்ணுறாங்க, நெட்வொர்க் இஷ்யூலாம் இருக்க போது, ஃபோன் வாங்குறது ஃபோன் பேசுறதுக்கு தான். ஸோ அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இதுதான் ஃபீல் ஆகுது. இப்போது நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள் எந்த ஃபோன் பக்கம் எது பக்கம் போகலாம் அப்படின்றத. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் இல்லை ப்ரோ இது ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குன்னு உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டாடா பை பெஸ்ட் கிளம்புது நான் நந்து.